ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளாட் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்கில்ஸ்னால் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டிடுறேன். நான் கிளாட் கிட்ட போயிட்டு என்ன பண்ணேன்னா, யூசிங் த ஆட்டோ வெப்சைட் பில்டர் ஸ்கில் பில்ட் அ வெப்சைட் ஃபார் அ பெட் ஷாப் இன் அம்பத்தூர் அப்படின்னு ஒரே ஒரு லைன் டைப் பண்ணேன். கிளாட் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு அம்பத்தூரில் ஒரு பெட் ஷாப்பை கண்டுபிடிச்சி அதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணி அது இது ஒரு சூப்பரான வெப்சைட்டு கிரியேட் பண்ணிடுச்சு. இது ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நான் ஒன்றுமே பண்ணல. நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் தான் எழுதினேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டோ வெப்சைட் பில்டர் ஸ்கில் இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்கில்லு வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் எப்போ வேணால் என்ன வெப்சைட் வேணால் கிரியேட் பண்ணலாம். இப்போவே நான் உங்களுக்கு இன்னொரு சாம்பிள் காட்டுறேன். Using the auto website builder skill, build a website for a gym in அண்ணா நகர் போடலாம். ஓகேவா, இது போட்டேன். இப்போ ஜஸ்ட் இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஸ்கில்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்கில்ன்றது ஒரு ஃபைல், ஓகேவா, .md ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஒரு .md ஃபைல். ஃபோல்டர் இல்லை இல்லையா, ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில்ன்றது ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, இப்போது நான் வந்து இந்த ஆட்டோ வெப்சைட் பில்டர்னு ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டரோட பேர் ஆட்டோ வெப்சைட் பில்டர். இந்த ஃபோல்டரோட பேர் வந்து ஆட்டோ வெப்சைட் பில்டர். இந்த ஃபோல்டரோட பேர் வந்து ஆட்டோ வெப்சைட் பில்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு முக்கியமான .md ஃபைல் இருக்கும். அதுதான் skill.md. இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் இருக்கும். இது ஒரு .md ஃபைல். இந்த .md ஃபைல்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா, இப்போ ஆட்டோ வெப்சைட் பில்டர்னு நான் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் நான் மேனுவலாக பண்ணுவேன். இப்போது எனக்கு ஒரு பிஸ்னஸுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் இங்கே போட்டேன் இல்லையா, இங்கே போயிட்டு நான் என்ன போட்டேன், அண்ணா நகரில் இருக்க ஒரு ஜிம்முக்கு எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுன்னு போட்டிருக்கேன். இந்த ஸ்கில்லை நான் பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி பண்ணிட்டு இருப்பேன்னா, ஃபஸ்ட்டு நான் கூகுள் போயிட்டு ஜிம்ஸ் இன் அண்ணா நகர்னு சர்ச் பண்ணுவேன். ஓகேவா, ஜிம்ஸ் இன் அண்ணா நகர்னு சர்ச் பண்ணுவேன். அண்ணா நகர்னு சர்ச் பண்ணி ஏதாச்சும் இங்கே நிறைய ஜிம்ஸ் வரும். நான் ஏதாச்சும் ஒரு ஜிம்மை சூஸ் பண்ணுவேன். இந்த ஜிம் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜிம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி இவங்களோட ரிவ்யூஸ், அப்புறம் இவங்களோட இமேஜஸ் அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். பண்ணிட்டு இருங்க, என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் இப்போ டி டிரைவில் தான் கிரியேட் பண்ணுறேன். அதனால் நான் டி டிரைவில் போயிட்டு என்னோட ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். ஓகேவா, அந்த ஜிம் பேர் என்ன, ரீஃபார்ம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஓகேவா, ரீஃபார்ம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவுக்கு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். ரீஃபார்ம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுவேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், கூகுளில் போயிட்டு ஒரு ஜிம் சர்ச் பண்ணி அந்த ஜிம்மை சும்மா பார்த்துட்டு அவங்களுக்கு அப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுவேன். இங்கே இருக்கா, அந்த ஃபோல்டர் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுவேன். விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நான் கிளாட் கிட்ட சொல்லுவேன், கிளாட் எனக்கு வந்து இந்த ஜிம்முக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு அது எனக்கு ஒரு டீசென்ட்டான வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கும். அந்த வெப்சைட்டை நான் பார்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுவேன். இது வந்து ஒரு ப்ராசஸ். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பண்ணுவேன். இப்போ இந்த எல்லா ஸ்டெப்பையும் நான் இந்த ஸ்கில் டாட் எம்டிக்குள்ள போட்டுட்டேன். நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இந்த ஓகேவா, ஸ்டெப் ஒன் கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு ஃபைண்ட் அ பிஸ்னஸ் இன் கூகுள் மேப்ஸ். ஓகேவா, இதான் என்னோட ஸ்டெப் ஒன். இது நான் பண்ற ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ, அப்புறம் ஸ்டெப் டூ என்ன பண்றேன், கிரியேட் அ ஃபோல்டர் ஃபார் create a project folder for that business. Step 3, build a website for that business. இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவேன் மேனுவலாக. இப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த நான் பண்ணுற ஸ்டெப் எல்லாம் போயிட்டு கிளாட் கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஸ்கில்லு தான் இந்த ஆட்டோ வெப்சைட் பில்டர். இப்போ நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி தந்துடும். இதோ இப்போ பாருங்க, இப்போ 5 நிமிஷம் கூட அவ்வளோ ஆகல, அதுக்குள்ள ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தந்துருச்சு. இது பெஸ்ட் வெப்சைட் கிடையாது, ஆனா இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த க்ரஷ் எவ்ரி ரெப் இது வந்து nav பார்ல ஒட்டி இருக்கு. இதை நான் ஒண்ணுமே இல்லை, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து the crush every rep text is sticking with the nav bar, fix that. ஓகேவா, இதை நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபிக்ஸ் பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் என்னால். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் ஸ்கில்ஸ் வந்து நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்கில்ஸ் பில்டு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில் வச்சுருக்காங்க கிளாட்ல. ஓகேவா, நீங்கள் போயிட்டு கிளாட் ஓப்பன் பண்ணி இந்த கஸ்டமைசேஷன் போயிட்டு இந்த ஸ்கில் செக்ஷன் போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த ஸ்கில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கில் என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கில் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து ஸ்கில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில். ஓகேவா, இது வந்து நான் எனக்காக கிரியேட் பண்ண ஸ்கில், ஆட்டோ வெப்சைட் பில்டர். இந்த ஸ்கில்லை வச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக என்னால் வெப்சைட்ஸ் பில்ட் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஒரே லைன் மெசேஜில். லீட் ஃபைண்டர் வந்து நான் எனக்கு வந்து லீட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்கில் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கலாம். Find me some gym leads in Anna Nagar using the lead finder skill அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ லீட் ஃபைண்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இப்போ அந்த ஸ்கில்லை ரீட் பண்ணுது. அந்த ஸ்கில்லில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ எனக்கு 10 லீடு கண்டுபிடிச்சிருக்கு. அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்க என்ன ஏரியாவில் இருக்காங்க, அவங்களோட ரேட்டிங், அவங்களுக்கு வெப்சைட் இருக்கா இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ எனக்கு வந்துடும். இப்போ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி நான் அவங்களுக்கு வெப்சைட் ஆஃபர் பண்ணலாம். இதுதான் இந்த லீட் ஃபைண்டர் ஸ்கில். இந்த லீட் ஃபைண்டர் ஸ்கில் என்கிட்ட இல்லைன்னா நான் வந்து எல்லாமே மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் போயிட்டு ஒன்றா இவங்களோட நம்பர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களோட நம்பர்ஸ் இங்கே இருக்க பாருங்க. ஒன்றா இதில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி இங்கே நம்பர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்கிட்ட லீட் ஃபைண்டர் ஸ்கில் நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டதுனால அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் இனிமேல் லீட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் சேவ்ஸ் அஸ் டைம். ஓகே, ஸோ ஸ்கில்லுனா நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கில் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இதை இப்படி பார்க்கறத விட நான் உங்களுக்கு லைவாக ஒன்று காட்டுறேன். நீங்கள் கிளாட் ப்ரோ வெர்ஷன் வாங்கிட்டீங்கன்னா, கிளாட் கோட் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட சி டிரைவில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். சி டிரைவில் யூசர்ஸ்குள்ள உங்கள் ப்ரொஃபைல் ஃபோல்டருக்குள்ள டாட் கிளாட்னு ஒன்று ஃபோல்டர் வரும். இந்த டாட் கிளாட்குள்ள தான் உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ணுற ஸ்கில்ஸ்லாம் இந்த ஸ்கில்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்கில்ஸ் ஃபோல்டருக்குள்ள எனக்கு லீட் ஃபைண்டர் இருக்குது,
அப்புறம் ரீமோஷன் இருக்கு. இது ஒரு புது ஸ்கில். நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். சோலி என்னோட லீட் ஃபைண்டர் ஸ்கில் இருக்கு. நான் இதில் வந்து என்னோட ஆட்டோ வெப்சைட் பில்டர் ஸ்கில்ல ஒன்று ஆட் பண்ணல. நான் ஆட் பண்ணணும், அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணி அப்புறம் ஓப்பன் ஃபோல்டர் கிளாட் இது ஓப்பன் பண்ணுறேன். இந்த கிளாட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். இத்தனை நேரம் ஓப்பன் பண்ணி வச்சா ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஸ்கில்ஸ் மட்டும் தான். இந்த ஸ்கில்ஸ் ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா நமக்கு 2 ஸ்கில் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இதுதான் என்னோட லீட் ஃபைண்டர் ஸ்கில். இதுக்குள்ள முக்கியமா ஒரு டாட் எம்டி ஃபைல் இருக்கும். இந்த டாட் எம்டி ஃபைல் இதுதான் டாட் எம்டி ஃபைல்னு சொல்லுவாங்க. நார்மலா டெக்ஸ்ட் ஃபைல்னு வச்சுக்கோங்க, நீங்க நோட் பேட்ல கிரியேட் பண்றது, ஓகேவா? ஆனா இந்த டாட் எம்டி ஃபைல் வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். இப்போ இந்த ஓப்பன் ப்ரிவியூ கொடுத்தோன்னு வைங்க, பாருங்க எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்குல்ல. இது வந்து ஹெட்டிங், இது வந்து கண்டென்ட், இது வந்து சப் ஹெட்டிங், அதோட கண்டென்ட், அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன சொன்னேன், போயிட்டு ஃபைண்ட் மீ லீட்ஸ் ஃபார் ஜிம் லீட்ஸ் இன் அண்ணா நகர் அப்படி சொன்னேன். ஸோ என்னோட நீச் வந்து ஜிம், என்னோட லொகேஷன் வந்து அண்ணா நகர். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது. அப்புறம் ஒரு query ரெடி பண்ணிக்குது, ஒரு சர்ச் டேர்ம். நான் போயிட்டு இந்த கூகுளில் போயிட்டு ஒரு சர்ச் டேர்ம் அடிக்கிறேன்ல, ஜிம்ஸ் இன் அண்ணா நகர், அதே மாதிரி அதுவும் ஒரு சர்ச் டேர்ம் ரெடி பண்ணிக்குது. டென்டிஸ்ட் இன் ஆவடி, டென்டல் கிளினிக் இன் ஆவடி, ஜிம்ஸ் இன் ஆவடி, அந்த மாதிரி ஒரு சர்ச் டேர்ம் ரெடி பண்ணி. ஸ்டெப் 3 வந்து ஒன்ஸ் ஆல் த query டூல் சர்ச் queries. ஓகே, இப்போ அதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிக்குது. ஓகேவா? அப்புறம் டூப்ளிகேட் அண்ட் ஃபில்டர் ட்ராப் என்ட்ரிஸ் வித் நோ ஃபோன் நம்பர். ஓகே, நான் என்ன சொல்லி வச்சிருக்கேன்னா, இதுகிட்ட சில ஃபோன் நம்பர் இல்லாத பிஸ்னஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடு, அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது என்ன பண்ணணும்னு இதுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸ்கில்ஸ், இதுதான் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்கில் என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் வெப்சைட் கிரியேட் பண்ற ஸ்கில்லே பில்ட் பண்ணலாமே. அதுவும் சாதாரணமா இல்ல. இது ஒரு பிசினஸை கண்டுபிடிச்சி அதுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி அதை உங்க கெட்டப்ல புஷ் பண்ணி அதை வெர்சல்ல டெப்ளாய் பண்ணி, இன்கேஸ் உங்களுக்கு வெர்சல்லாம் என்னன்னு தெரியலன்னா, வெர்சல்ல வந்து நம்ம செய்யற வெப்சைட் எல்லாம் நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் செய்யற இதெல்லாம் நான் செஞ்ச வெப்சைட்ஸ். ஓகேவா? இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இதுல ஹோஸ்ட் மட்டும்னா எனக்கு அதுக்கு அந்த வெப்சைட்க்கு ஒரு லிங்க் கிடைக்கும். இந்த லிங்கை நான் வந்து அப்புறமா இப்போ யாருக்கு ஏதாச்சும் ஓனர் கிட்ட, பிசினஸ் ஓனர் கிட்ட ஷேர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வேணுமான்னு நான் கேட்கலாம். அதுக்காக தான் வெர்சல். இதுல இப்போ ஹோஸ்டிங்கர்லாம் இருக்குல்ல, ஹோஸ்டிங்கர்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு நீங்க மணி பே பண்ணணும். இதுல வந்து நீங்க ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க டொமைன் டொமைன் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டொமைன்ஸ் தான் கொடுப்பான். ஜஸ்ட் டென்டல் கேர் வெர்சல் டாட் ஆப் அந்த மாதிரி டொமைன். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டொமைன் வேணும்னா நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுல வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கில் பில்ட் பண்ணுவோம். என்ன நீங்க சொல்லணும்னா, யூசிங் த ஸ்கில் கிரியேட்டர் ஸ்கில், I want to build a website. இப்படி வச்சு பேர் இப்படி வச்சுக்கலாம், complete website builder skill. Here is what
needs to do. First வந்து using the user will give a, prompt like build a website for a pet shop in Ambattur, or build a website for a gym in Avadi, etc. etc. Step 2 வந்து the skill should search for a pet shop. The user will prompt something like இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? The user will give a prompt like the pet shop in Ambattur and build a stunning and responsive website for it. Then the skill should push the website code to my GitHub. Then it should deploy it in my Vercel. Then I should get the link of the website on my Telegram. Create me the skill and tell me. வேணாம் என்ன சொல்லலாம், just give me the prompt that I can feed Claude Code create this skill and tell me the things that I need to write. நான் இதை ஸ்கில் பில்ட் பண்ணல சொன்னால தான் இருந்தேன். ஆனால் இதில் பில்ட் பண்ணுறதை விட நம்ம கிளாட் கோடில் போய் ஸ்கில் பில்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் இதுக்கிட்ட ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் மட்டும் வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கெட்டப்பில் போயிட்டு ஒரு டோக்கன் ரெடி பண்ணும். செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த லிங்க் போயிட்டு ஒரு டோக்கன் ஜெனரேட் நியூ டோக்கன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ வெப்சைட் கிரியேட்டர் ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுருங்க. இதுக்கு வந்து நோ எக்ஸ்பைரேஷன் அந்த மாதிரி கொடுத்துருங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடச்சிரும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சா அப்புறமா நான் இதுக்கு போகிறேன். இதுக்கு போயிட்டு நான் கிளாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ செஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ செஷன் கிரியேட் பண்ணிவிட்டு கெட்டப் டோக்கன் சொல்லிட்டு சும்மா இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறமா என்ன சொல்லிச்சு, கெட்டப் யூசர் ஹேண்டில். என்னோட யூசர் ஹேண்டில் வந்து இதுதான். கெட்டப் இதுதான் என்னோட யூசர் ஹேண்டில். கெட்டப் யூசர் நேம் GitHub username, அப்புறம் Vercel API டோக்கன். அப்புறம் நீங்கள் Vercelல உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு
Vercel API. Vercel API token settings tokens. Vercel. Okay. நான் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல இருந்துட்டேன். செட்டிங்ஸ் டோக்கன்ஸ். இங்க இருக்கு டோக்கன்ஸ். இதுல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா டோக்கன்ஸ் வரும். டோக்கன்ஸ் வந்ததுக்கப்புறம் கிரியேட் ஆட்டோ வெப்சைட் கிரியேட்டர் ஸ்கோப் நோ எக்ஸ்பைரேஷன் கிரியேட். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இது என்ன வெர்சல் ஏபிஐ டோக்கன். வெர்சல் ஏபிஐ டோக்கன். அப்புறம் டெலிகிராம் பாட் டோக்கன். இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து டெலிகிராம் ஓபன் பண்ணிட்டு இங்க பாட் ஃபாதர்னு ஒன்று இருக்கும். இங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். இங்க போயிட்டு பாட் ஃபாதர்னு சர்ச் பண்ணீங்கன்னா இது வரும். இது கிட்ட போயிட்டு ஸ்லாஷ் நியூ பாட் அப்படி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெப்சைட் பில்டர் அப்படின்னு ஒன்று போட்டு கம்ப்ளீட் வெப்சைட் பில்டர் பாட் கம்ப்ளீட் வெப்சைட் பில்டர் பாட். ஓகேவா? இப்போ நான் வந்து கம்ப்ளீட் வெப்சைட் பில்டர் பாட்னு ஒரு பாட் கிரியேட் பண்ணியிருக்கேன், புது பாட். இப்போ அதோட அந்த பாட்டோட டோக்கன் தான் இது. இதை காப்பி பண்ணிட்டு திரும்பி இதுக்கு போயிட்டு டெலிகிராம் பாட் டோக்கன். ஓகேவா? அப்படியே இதை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. வேற என்ன? அப்புறம் டெலிகிராம் சேட் ஐடி. என்னோட டெலிகிராம் சேட் ஐடி, உங்களோட டெலிகிராம் சேட் ஐடி ஃபைன் பண்ணணும்னா இங்கே போயிட்டு யூசர் இன்ஃபோன் டைப் பண்ணுங்க. யூசர் இன்ஃபோன் டைப் பண்ணி இந்த பாட்டுக்கு இந்த சும்மா இந்த பாட்டுக்கு ஒரே ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களோட டெலிகிராம் சேட் ஐடி வந்துடும். அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேட் ஐடி. ஓகேவா? டெலிகிராம் சேட் ஐடியும் கிடச்சிருச்சு. அப்புறம் கூகுள் பிளேசஸ் ஏபிஐ கீ. கூகுள் பிளேசஸ் ஏபிஐ கீ இது ஆக்சுவலாக தேவையே இல்லை. Actually, this is not needed. See what actually this is not needed. See how the website builder skill finds businesses. ஏன்னா இந்த ஆட்டோ வெப்சைட் பில்டர் ஸ்கில் இருக்கு இல்லையா, அது வந்து இதெல்லாம் யூஸே பண்ணாது. அது தானா பண்ணுது. இது சும்மா இதை சொல்லுது. யூசஸ் பிளேஸ் சர்ச் டூல் நோ கூகுள். ஓகே, updated. I want to create read the skill creator first, read the auto. வேணாம், இதோட ப்ராம்ப்ட் எனக்கு பிடிக்கல. நானே போயிட்டு ப்ராம்ப்ட் எழுதுறேன். நம்ம இதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு, எல்லா டோக்கன்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி போயிட்டு இப்போ நான் எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. நான் டாட் கிளாட் ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் ஸ்கில்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஸ்கில்ஸ் ஃபோல்டர்ல inside the skills folder I want creator இதுக்கு நான் ஆட்டோ வெப்சைட் பில்டர் ஸ்கில்னே பேர் வச்சிடுறேன். ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள தான் அது இல்லையே. create an auto website builder skill. Here is what it does.
when I say something like build a website for a gym in Avadi, build a website for a pet shop, Anna Nagar, build a website for dance studio in Uru, etc. The bot should find maybe should place search to bot find a business should find a business and build the website for it, and then it should push the website code in my GitHub. It should deploy the site on Vercel, and then it should send me a message with the website link to my Telegram. The website is stunning and responsive. It should work on all the devices. Okay, well, all the tokens are provided below. நான் இது கொடுத்துறேன். இப்போ இந்த ஃபோல்டர் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள ரெண்டு ஸ்கில் தான் இருக்கு. மூணாவதா ஆட்டோ வெப்சைட் பில்டர்னு ஒரு ஸ்கில் வரப்போகுது. அந்த ஸ்கில் என்ன பண்ணணும்னு நான் அதுக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்கில் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஸ்கில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல புதுசாக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகணும். இந்த இடத்துல புதுசாக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகணும். இந்த இடத்துல புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் டெலிகிராமில் இந்த பாட் கிட்டேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரணும் வெப்சைட் லிங்கோட. ஓகேவா? அதுதான் நம்மளோட கோல். அதுதான் நம்ம ஸ்கில். இதோ வந்துருச்சு. நம்ம ஸ்கில் ரெடி ஆகுது. நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு இன்னொரு விஷயமும் இருக்குது ஸ்கில்லில். இப்போ வந்து ஆட்டோ வெப்சைட் பில்டர் ஸ்கில் சொல்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த ஃபைல் இருக்கும். இதுதான் முக்கியமான ஃபைல். இதுதான் ஸ்கில் ஃபைல். இதுக்குள்ளே தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இப்போது இதுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே மற்ற சில ஃபைல்ஸும் இருக்கும். எப்படின்னா இப்போது credentials.envன்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா? இது இப்போது இதுவும் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த skill.mdக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப்பில் என்ன சொல்லுவோம்னா all the credentials are inside credentials.env file. You can check that for reference. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம். ஸோ இந்த skill.md வந்து இதுக்குள்ளே போய் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு இன்னொன்று என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபோல்டர் பேர் வந்து சாம்பிள்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபோல்டரோட பேர் வந்து சாம்பிள்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இந்த சாம்பிள்ஸ் ஃபோல்டருக்குள்ள நம்ம நிறையா வெப்சைட் சாம்பிள்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு ஃபோல்டரில் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இதில் ஒரு வெப்சைட் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் இதை எடுத்து இந்த சாம்பிள்ஸ்குள்ளே போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த skill.mdல ஏதோ ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் சொல்லலாம் யூ கேன் refer the websites inside the sample folder
ஃபார் டிசைன் ஐடியாஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின். இது எல்லாம் வந்து ஒரு அதுக்கு கீழே வரும். இதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்கில் கிரியேட் ஆயிடுச்சு. 2 things to do before first run. Rotate the tokens you pasted in chat. They are okay. For safety reasons. Authorize Vercel on your GitHub. Install already done. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு புது செஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். புது செஷன் கிரியேட் பண்ணிவிட்டு இது சொல்கிறேன். Using the auto website builder skill. Using the auto website builder skill. Create a website for a dental business in Gindi. ஓகே, இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது. இதுதான் நம்மளோட ஸ்கில். இது ரிவ்யூ. ஸோ end-to-end business discovery, website generation, GitHub push, Vercel deployment, Telegram notification. User says build a website for a gym in Avadi and get back a link URL on Telegram. இதுதான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் இது ஃபாலோ பண்ண போகுது. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் இது ஃபாலோ பண்ண போகுது. ஸோ குமரன் டென்டல் கிளினிக். நான் ஆக்சுவலாக அது பண்ண போகிறேங்க. நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பிள் ஃபோல்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த சாம்பிள் ஃபோல்டருக்குள்ளே சம் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து அந்த சாம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி பெஸ்ட் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஓகேவா? ஸோ தட் நான் பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம நிறைய எடிட் பண்ணுற வேலைலாம் கொஞ்சம் குறையும். டென்டல் ஹாஸ்பிட்டல் இன் கிண்டி பில்டிங் த சைட். ஸோ ஓகே, இவங்களுக்கு தான் நம்ம சைட் பில்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் போயிட்டு இதை மேனுவலாக பண்ணியிருந்தேன்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? டென்டல் கிளினிக் இன் கிண்டி. ஓ, ஃபர்ஸ்டே இவங்க தான் இருக்காங்களா? ஆல்ரெடி இவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. இவங்க வெப்சைட்டை போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் இவங்க வெப்சைட். ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. இப்போ கிளாட் இதை விட பெட்டராக கிரியேட் பண்ணலான்னு போய் பார்க்கலாம். ஓகே, ஒரு விஷயம் நீங்கள் இதில் நோட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன். அந்த வெப்சைட்டோட கோடுலாம் எங்கே போவோம்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் இது. அதுக்குள்ளேயே பில்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இப்போ இந்த கிண்டி வெப்சைட்டோட கோடு போகுது. பில்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்கில்ஸ் போகலாம். ஸ்கில்ஸில் இதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்கில் என்ன பண்ணுது, இந்த ஆட்டோ வெப்சைட் பில்டர் ஸ்கில்லுக்குள்ளேயே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுது. இந்த ஃபோல்டரோட பேர் வந்து பில்ஸ். ஸோ இது இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா வெப்சைட்டும் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போகும். ஓகே, இப்போ நம்மளோட கிண்டி டென்டல் கிண்டி வெப்சைட் அதோட கோடு வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். இதுல பார்க்கலாம். இது ஃபுல்லா மூடிட்டோம். ஓகே, கோடு வந்து நம்ம கெட்டப்ல இப்போ வந்துருச்சு. ஓகே, நம்ம எதுவுமே டச் பண்ணல.
GitHubல நமக்கு HTML கோட் வந்துருச்சு. ஓகே, இதுதான் ரெபாசிட்டரி நேம். இப்போ இந்த இடத்துல வரணும். ஒன்ஸ் இப்போ டெப்ளாய் ஆயிடுச்சுன்னா அது டெப்ளாயும் ஆயிடுச்சு. நம்ம வெப்சைட். இதுதான் நம்ம ஸ்கில் கிரியேட் பண்ண வெப்சைட். போய் பார்ப்போம். ஏய், ஆக்சுவலா பெட்டராகவே இருக்குங்க. ஓய், ஆக்சுவலா இவ்வளோ பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்பவே நல்லா இருக்குது. இதை இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்க ரொம்ப க்ளீனாக பெட்டராக இருக்கு. நமக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. இங்க பாருங்க, நியூ சைட் இஸ் லைவ் எஸ்எஸ் டென்டல். இப்போ எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. இப்போ இங்க என்ன நடந்துச்சு புரியுதா? நான் ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்னதுன்னா, எந்த பிஸ்னஸுக்கு எந்த இடத்துல, ஓகேவா? இப்போ வந்து எனக்கு பெட் ஷாப் இன் போரூர், எனக்கு ஒரு பெட் ஷாப் போரூர்ல இருக்க ஒரு பெட் ஷாப்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா இது ஜஸ்ட் நான் சொன்னா போதும். எனக்கு வந்து கிளாட் என்ன பண்ணும், அதுவே கோட் எழுதி வெப்சைட் ரெடி பண்ணி, கெட்டப்ல புஷ் பண்ணி, அதை வெர்சல்ல டெப்ளாய் பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த வெப்சைட்டோட லிங்கை டெலகிராம்ல ஷேர் பண்ணிடும். பாத்தீங்களா? இது எல்லாமே நான் ஜஸ்ட் என்ன பண்ணணும், இதை எழுதிட்டு build me a website for a pet shop in போரூர் இதை எழுதிட்டு டெலகிராம்ல லிங்க் வரதுக்கு நான் டெலகிராம்ல வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்தோன்னா லைவ் சைட்டா, இந்த லிங்க் கிளிக் பண்ணி என்ன வெப்சைட் பில்ட் பண்ணிருக்குன்னு நான் பார்க்கலாம். திஸ் இஸ் ஸ்கில்ஸ். நான் ஒண்ணுமே பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க நான் வந்து வெப்சைட் பில்ட் பண்றேன். அதனால என்னோட வெப்சைட் பில்டிங் ப்ராசஸை நான் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஒர்க் டைப் டிஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்களும் அந்த ஒர்க்கை எப்படி ஸ்கில்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்ணலான்னு யோசிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட ஒர்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணணும். நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டாஸ்க்கை பண்றீங்க, அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளாட் கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க உங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண. இப்போ நான் பாத்தீங்கன்னா கெட்டப் யூஸ் பண்றேன், வெர்சல் யூஸ் பண்றேன், டெலகிராம் யூஸ் பண்றேன். இந்த டூல்ஸுக்கெல்லாம் கிளாடுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணும். அதனால தான் ஃபர்ஸ்டே நான் வந்து டோக்கன்ஸ்லாம் ஷேர் பண்ணேன். அந்த டோக்கன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எல்லா டூல்ஸோட ஆக்சஸும் கிளாடுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதால நான் பண்றது எல்லாத்தையும் அதாலேயே பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் ஸ்கில்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். தேங்க்யூ.